ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கேல்பிங் பற்றி எனக்கு தெரிஞ்ச இந்த 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை என்னென்ன ரூல்ஸை நான் வந்து பார்க்குறது முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். இதை வந்து நீங்கள் அட்வைஸெல்லாம் நினச்சிக்க தேவையில்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேல்பிங் அப்படின்னா என்ன, நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க டக்கு டக்குன்னு உள்ளே போய்ட்டு டக்கு டக்குன்னு வெளியே வரது, அதாவது அவ்வளோதான் விஷயம் மேட்ரு அப்படின்னு நம்ம நினச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு உள்ளே போயிட்டு வர்றது ஒரு பாட்டு, அவ்வளோதான் அது. ஆனால் எல்லா இடத்துலையும் டக்குன்னு உள்ளே போய்ட்டு நீங்கள் வெளியே வர முடியாது. ஸ்கேல்பிங் சொல்கிறது இருக்குது, சில விஷயம் இருக்குது, ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்பர் 1, டோன்ட் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மனசை வந்து தளர விடாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை மூவ் பண்ணாலும் நான் ஸ்டாப்பாக அதுக்கு எஃபர்ட் கொடுத்துட்டே இருங்க. அது என்ன தான் ஆகணும், அது ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ரெகுலராக பார்த்துடணும். எப்படின்னா இப்போது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சடனாக வந்து அதை டைவர்ட் பண்ணி வேறு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்குண்டான எஃபர்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போடும் இல்லையா? ஓகே, எந்த செயலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த செயலில் உங்களுடைய காரியம், உங்களுடைய கண்ணும் கருத்தும் எல்லாம் வந்து அதிலே இருக்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு டோன்ட் கிவ் அப். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்மால். அதாவது ஆரம்பம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கட்டும், வெரி வெரி ஸ்மால். மேபி உங்கள்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஒரு 10,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனுடைய என்ன நடக்குது, ஏது நடக்குது தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ் ஆன உடனே அவங்கக்கிட்ட இருக்க பெரிய கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்து அதை ரிகவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, இதுவே விஷயம் என்னன்னு தெரியாமல் லாஸ் ஆகிடுச்சு 10,000, இது எப்படி இன்னும் பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து ரிகவர் பண்ண முடியும் உங்களாலன்றது யோசனை பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு குவான்டிட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 10 குவான்டிட்டி போட்டு பண்ணால் நெக்ஸ்ட் லாபம், நெக்ஸ்ட் 100 குவான்டிட்டி போட்டு பண்ணால் இதை ரிகவர் பண்ணிடலாம், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக இருங்க, ரொம்ப சிம்பிளாக இருங்க. விஷயம் என்னன்னு தெரியற வரலும் ஸ்மாலாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். ஸ்டார்ட் ஸ்மால். ஓகே, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்காக நம்ம என்னென்ன பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு விஷயம் சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஸ்டார்ட் ஸ்மால் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்கள் கிட்டே இருக்க கேபிட்டலில் 10 பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எது கம்மின்னு தெரியுதோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் அமௌண்ட்டை வந்து 10 டிவைட் பண்ணி ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனுடைய விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 3வது என்ன அப்படின்னா, செலக்ட் குட் ஸ்ட்ராட்டஜிஸ். அது என்ன சார் குட் ஸ்ட்ராட்டஜி? எஸ், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் மேபி யூடியூப்பில் பார்த்தீங்களோ, இல்லை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிங்களோ, இல்லை எதையாச்சும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கினீங்களோ, அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள். அந்த செலக்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட 75% அக்யூரசி இருந்தால் போதுமானது.
ஓகேங்களா? அதோட அக்யூரசி தேடாதீங்க, போதும். 70 to 75% இருக்க ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுத்த ஸ்ட்ராட்டஜியோடு இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, டோன்ட் கிவ் அப், ஸ்டார்ட் ஸ்மால், அப்புறம் என்ன, செலக்ட் குட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் அது கூட நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஸ்ட்ராட்டஜி தேடிட்டா இருக்காங்க. ஒரு 75% அக்யூரசி கொடுத்தா ஒரு மாதத்தில் வந்து 68% அக்யூரசி கொடுத்தா திடீர்னு என்ன பண்ணுங்கள், அடுத்தது மூணாவது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போயிட்டு ஆடாதீங்க. மேபி ஒரு சில மாதத்தில் ட்ராப் டவுன் ஆகும், ஒரு 65% வரும், ஒரு சில டைமில் 85% வரும். இது ஆவரேஜ் பண்ணிங்க. நீங்கள் வருஷத்துக்கு ஆவரேஜ் பண்ணால் ஒரு மாதம் வந்து 75% கிட்ட ஒரு அக்யூரசி வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துங்க. அதை விட நீங்கள் 100% அக்யூரஸிலாம் வந்து தேடி இருக்காதீங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுத்துட்டா போதும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கிறத ஒரு லெட்ஜர் எடுத்துகிட்டு இந்த மாதத்தில் 20 ட்ரேட்ஸ் நம்ம எடுத்தோம், அந்த 20 ட்ரேட்ஸோடைய லாஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் வந்து கேல்குலேஷன் பண்ணுங்கள். அது ரெண்டும் ஏன் ஆச்சு, எது ஆச்சுன்னு ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, ட்ராக் யுவர் ரிசல்ட். உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுது, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க. இப்போ மேபி இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தீங்களா, இங்கே டார்கெட் வச்சா ஏன் இந்த பக்கம் டார்கெட் வந்துச்சு, ஏன் ஸ்டாப் லாஸ் போட்டீங்க, என்ன காரணம் அந்த இடத்துல, இதெல்லாம் வந்து இந்த ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேடிங் டேஸ் வருதுன்னா அந்த 20 ட்ரேடிங் டேஸ்லையும் லெட்ஜர் எடுத்து மெயின்டைன் பண்ணுங்கள். மேபி 10 எஸ்எல் ஹிட் ஆகட்டும், 10 டார்கெட் ஹிட் ஆகட்டும், நோ ப்ராப்ளம். அந்த 10 எஸ்எல் ஏன் ஹிட் ஆச்சு, அந்த 10 டார்கெட் ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்றத ரெகுலராக மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதாவது நேற்று ஏன் ட்ரேட் எடுத்தேனே தெரியாது, சும்மா ஏதோ போகிற போக்கில் ஒரு ட்ரேட் எடுத்துருவாங்க. ஏன் ட்ரேடு சேலிங் எடுத்தேன்னு தெரியாது, மார்க்கெட்டு ரெட்டாக இருந்துச்சு, கீழே வந்துட்டே இருந்துச்சு, டான் உடனே போய் எடுத்தேன், ப்ராஃபிட் வந்துடுச்சு. ப்ராஃபிட் அது மாதிரி தெரியாமல் வர ப்ராஃபிட் அப்படியே தெரியாமல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுங்க. நமக்கு ₹1 லாபம் வந்தால் கூட ஏன் வந்துச்சுன்னு தெரியணும், ₹1 நஷ்டம் வந்தால் கூட ஏன் நஷ்டம் வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு சர்வைவல் பண்ணி நிற்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்படிப்பா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தெரியல சார், ஏதோ மார்க்கெட் போயிட்டே இருந்துச்சு, திடீர்னு நான் பை பண்ணேன், சும்மா டக்குன்னு டிக்கி விட்டுச்சு, 10 லட்ச ரூபாய் லாபம் வந்துச்சுன்னு. அந்த 10 லட்சம் லாபம் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா திரும்ப மறுநாள் வந்து 20 லட்ச ரூபாய் நஷ்டம் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த காரணத்துக்காக தான் எனக்கு லாபம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் கவனமாக இருப்பீங்க. எங்கே உங்களுடைய பாதுகாப்பு வச்சுருக்கீங்க, அதாவது ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கீங்கிற விஷயம் தெரியும். அந்த ஸ்டாப் லாஸ் கரெக்டான ஸ்டாப் லாஸ்ன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரிசல்ட் வந்து ட்ராக் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பிரேக் யுவர் ரூல்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட் முக்கியமான விஷயம். இது நம்ம சைக்காலஜியில் சேரும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரேஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ரேஷன்ஸில் மட்டும் தான் ட்ரேட் எடுக்கிறீங்க, சப்போர்ட்டில் எடுக்கல நீங்கள். ஓகே, சப்போர்ட்டில் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்லி ரேஷன்ஸ் மட்டும் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ரேஷன்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட ரூல்ஸ் என்ன யார் வந்து சொன்னாலும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இல்லை சார், நான் அந்த ஏதோ ஒரு யூடியூப் பார்த்துருந்தேன், அவங்க வந்து சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கலான்றாங்க, இல்லை பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கலான்றாங்க, இல்லை ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேட் எடுக்கலான்றாங்க. அப்போது உங்களுடைய ரூல்ஸ் என்ன, ஒரு ரேஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறது உங்களுடைய ரூல்ஸ். நீங்கள் அதோடைய ட்ராக் பண்ணிங்க ரிசல்ட்டு, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுது, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களுடைய ரூல்ஸை உடைக்கிறீங்க, பிரேக் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், திரும்பவும் புதுசாக ஏதோ விஷயத்துக்காக உங்களுக்கு வருஷ கணக்கில் டைம் வேஸ்ட் ஆகும். ஏற்கனவே இதுக்கே ஒரு 6 மாதம் 1 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பீங்க, இப்போ புதுசாக ஒரு விஷயத்துக்காக போவீங்க. ஆல்ரெடி இதோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம், இன்னும் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் லிட்டில் பிட் கம்மியாக வந்திருக்கலாம் மேபி. ஆனால் இதை நீங்கள் எப்போ நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு விஷயத்துக்கு போகிறீங்களோ அது வந்து ரிஸ்க்காக அமையும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முக்கியமான விஷயம் 6வது. இது என்ன சார் 6வது சொல்ல போகிறீங்க அப்படின்னா, ட்ரை டு எக்ஸிட் பிரேக் ஈவன். அப்படின்னா என்ன சார், புரியல எங்களுக்கு. அதாவது இப்போ நீங்கள் ₹100 நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 95 போட்டிருக்கீங்க, உங்களுடைய டார்கெட் வந்து 110 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது ப்ரைஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் சைடு போயிட்டுருக்கு, ப்ராஃபிட் சைடு போயிட்டு கொஞ்சம் கீழே வருது, கொஞ்சம் கிட்ட போகுது, ₹105 வந்துச்சு ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 95 இருக்குங்களா, 95லேருந்து எடுத்து இந்த ஸ்விங் லோவோ அல்லது இதுக்கு முன்னாடி எங்கே ஸ்விங் லோவோ அங்கேருந்து கொண்டு போயிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை குறைச்சிங்க. இப்போ 108 போகுது ப்ரைஸ் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸை காஸ்ட் டு காஸ்ட் அல்லது அந்த எங்கே ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குதோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் குறைச்சிக்கிட்டே வரணும்.
இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய யூடியூப்பில் கூட சொல்லுவாங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்வாங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சார் மேலே போயிட்டே இருக்கும், அதனுடைய லோ அங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், அதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. அது மட்டும் சொன்னால் மட்டும் பத்தாது. ஏன் மாடிஃபை பண்ணணும்? ஏன்னா கடைசியாக எங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க, நமக்கு எங்கே வந்து ப்ரைஸ் திரும்பலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் வச்சிங்கன்னா கூட ப்ரைஸும் கீழே வந்துச்சுன்னா எஸ் இந்த இடத்துல எம் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு, அதனால் ப்ரைஸ் கீழே வந்துச்சு, நமக்கு லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, உங்களுக்கு லாஸ் குறையும். நீங்கள் அந்த ₹5 ரிஸ்க் எடுத்தீங்களா, அன்றைக்கி டைம் மேபி ப்ராஃபிட் வராமல் போகலாம், ஆனால் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வந்துட்டுருப்பீங்க. இந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு இங்கே ஹோல்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த ட்ரேடில் நெக்ஸ்ட்டில் ஹோல்ட் பண்ண கற்றுக்கிங்க, மேபி ப்ராஃபிட் அதிகமாகவும் போகலாம் உங்களுக்கு அது. ஓகே, இந்த பிரேக்கிங்கில் வர ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சூப்பரான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துலையும் இந்த பிரேக்கிங்கில் வர கற்றுங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எதுவுமே நோ லாஸ் நோ ப்ராஃபிட் மாதிரி தெரியும். என்னடா அது ட்ரேடிங் பண்ணி எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு சில மாதத்தில் உங்களுக்கு அப்படியே டாப்பில் தூக்கி விட்டுரும் அந்த இடம். ஆனால் இது லாஸ் மட்டும் கொண்டு வராது. அந்த விஷயம் வந்து நீங்கள் பிரேக்கிங்கில் வர விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லாஸ் சைடு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் லாஸை குறைச்சிக்கிட்டே வரீங்க. நீங்கள் ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் சைடு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு வரீங்க. எஸ்எல் ஹிட் ஆகுது, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எத்தனை டைம் ஹிட் ஆகுதுன்னு பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் லெட்ஜர் மெயின்டைன் பண்ணீங்களே, இப்போ உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முக்கியமான விஷயம், கடைசி விஷயம், 7வது விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கு, டவுன் ட்ரெண்டு போயிட்டுருக்கு, சைட்வேஸ். இப்போ நான் சொல்லிடலாம், சும்மா ஒரு ட்ராப் போட்டு இது அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டு, இது வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இது லைவ் மார்க்கெட்டில் இது உணரணும். நீங்கள் இதை உணரணும். நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட்டில் தான் நம்ம வேலை செய்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கே வெளியே வரணும், இதுக்குள்ளே தெரியணும். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க, இங்கே சப்போர்ட் இருக்காங்க, இங்கே சப்போர்ட் இருக்காங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ப்ரைஸை ஏன் பயப்படுறோம், ப்ராஃபிட்டில் வர சொல்ல பயப்படுறோம், ஏன் எதுவும் போகுமோ இல்லைன்ற பயம். இப்போ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டு டவுனாக இருக்குது, ஓகே, நம்ம என்ட்ரி ஆகிட்டோம், செல் பண்ணிட்டோம், நம்ம ப்ரைஸ் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்குது, நம்ம வந்து பயம் வராது. இது மாதிரி ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயம் வராது. ப்ராஃபிட்டில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியாமல் சப்போஸ் டவுன் ட்ரெண்டில் வந்து நீங்கள் ஒரு பை எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் தூரம் மேலே ரீடெஸ்ட் பண்ணுங்க, மேலே போகுது, உங்களுக்கு ப்ராஃபிட்டில் காமிக்கும், அப்படியே ரிவர்ஸில் திரும்பிடும். அப்போ இதே மாதிரி திரும்ப நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவீங்க, இந்த பை ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் நல்லா இங்கே பை பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் தூரம் மேலே போகும். அப்போது ஏற்கனவே இங்கே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, நமக்கு இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, வந்த ப்ராஃபிட் போதும், புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு ₹5000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க, அது போகும் 50,000 60,000 ₹1,00,000 கூட போகும், நல்ல டாப் வரலாம் மேலே போயிட்டே இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு லைக்ஸ் 1000 லைக்ஸ் அபோவ் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை லைக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால், அதாவது முழுக்க ஸ்டடியில் உங்களை அர்ப்பணிக்கிறேன்னு, முழுசாக நான் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னால் தேவைப்பட மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் வந்து நம்பர் கேட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள், எவ்வளோ ஃபீஸ்னு அப்படின்னு. இது 45 days கிளாஸ் இருக்கும், அது தெரிஞ்சுக்கலாம். அதாவது விருப்பப்பட்டவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது இன்ஸ்டன்ட் மணி மேக்கிங் பிளேஸ் கிடையாது, இது லாங் டைம் ஜர்னி. முழுசாக கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.